இங்கு பல போலி ஞானிகளை பார்க்கிறோம். நாளுக்கு நாள், வாரத்திற்கு வாரம், நொடிக்கு நொடி. இது முனாஃபிகீன்களான தப்லீக் ஜமாத்தினரிடம் கண்டது போல இருக்கிறது. அவர்களிடத்தில் 40 நாள் ஜமாத், 2-3 முறை சென்றால் அமீர் சாப் ஆகிவிடுகின்றனர். ஃபைசல் ஜமாத் அல்லது 5 ஜமாத் இல்லைனா இந்த ஜமாத் சென்றால் முதலில் மௌலவியாகி பின் மௌலானாவும் ஆகிவிடுகின்றனர். சிம்பிள். இதுவே எமது சுன்னத்துவல் ஜமாத்தினரிடம் இருக்கிறது. இங்கு சிறு வேறுபாட்டை காணலாம். தப்லீக் ஜமாத்தினரிடத்தில் அங்கு உள்ள பெரியவர்களே இவர்களுக்கு அமீர் சாப், மௌலவி, மௌலானா, முஃப்தி என்று பட்டம் சூட்டப்படும். ஆனால் சுன்னத்துவல் ஜமாத்தில் இருப்பவர்கள் அதைவிட அட்வான்ஸ். 2-3 ராத்திப் அல்லது மௌலூத் மஜ்லிஸ்களில் பங்கு பற்றுவது, சில தர்காக்களுக்கு செல்வது, பின் அவர்களுக்கு ஞானம் வந்துவிட்டதாக இஸ்லாத்தில் இல்லாதவைகளை அல்லது சூஃபித்துவத்தில் இல்லாதவைகளை எல்லாம் மக்களுக்கு பரப்புவது, இறுதியில் ஒன்றுமே அறியாத பாமர மக்களும் அவர்கள் இறைநேசர்தான் போலும் என நம்பி பின்னால் அலைவது. மக்களே, அறிந்து கொள்ளுங்கள், இவர்களுக்கும் அல்லாஹ்வின் வலிமார்களுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. நிச்சயமாக இவர்கள் தங்கள் தலையில் தாங்களே கழிவை போட்டு கொண்டார்கள். இவர்களுக்கும் இவர்களை சார்ந்தவர்களுக்கும் நரகம்தான். அவர்கள் அடங்கப்பட்டிருக்கும் வலிமார்களை இந்த போலி சூஃபிகளுக்கு ஒப்பாக்குகின்றார்கள். நிச்சயமாக அடங்கப்பட்டிருக்கும் அவர்கள் முன் இவர்கள் ஒரு துமிக்கும் சமமாகாத முனாஃபிகீன்கள். நாம் கொண்டாடும் வழிமாறுகளாலேயே தூய இஸ்லாமும் ஏகத்துவமும் சூஃபித்துவமும் முறையாக பின்பட்டது அல்லது பரப்பப்பட்டது. இவர்களை நீர் பின்பற்றினால் நேர்வழி பெறுவீர். எனினும் இவர்கள் அல்லாதவர்களை நீர் பின்பற்றினால் உங்களது நிலை இறுதியில் நஷ்டமாகவே இருக்கிறது. போலியாக நடிக்கும் அவர்கள் தங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாக காட்டிக்கொள்கிறார்கள். எனினும் இறைவனோ அவனது ரசூலோ அல்லது அவனை சார்ந்தவர்களோ அவர்களுடன் தொடர்புடையவர்கள் அல்லர். இவர்கள் பொது கதைகளை உருவாக்குகின்றார்கள். சாதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் கண்டதாகவும் செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டதாகவும் போய் சொல்கிறார்கள். எனினும் இவர்கள் கற்பனையில் வாழ்கிறார்கள். இது ஒரு வகை மனநோயாகும். தேர்ச்சியான மனோ தத்துவ வைத்தியரினால்தான் இவர்களை குணப்படுத்த முடியும். அத்தகையோரில் சிலர் தங்களது பேருக்கு முன் ஷேக் என்றும் அல்லது சூஃபி என்றும் அல்லது இஸ்லாத்தில் PhD முடித்ததாகவும் போட்டுக்கொள்கின்றனர். எனினும் அவர்கள் அந்த பதவிக்கு தகுதியற்றவர்கள். இன்னும் உலமாக்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. எனினும் மார்க்க கல்வி, மார்க்கத்தின் அடிப்படையான ஷரீஅத்தில் அவர்கள் போற்றத்தக்கவர்கள், மதிக்கத்தக்கவர்கள். எனினும் அவர்கள் ஆன்மீக பாதையில் செல்லும் பொருட்டு ஆன்மீகம் அறிந்த காமிலின் கரத்தை பற்றி பிடித்து பைஹத் செய்ய வேண்டும். எனினும் ஷேகின் அனுமதியின்றி ஆன்மீக போதனைகளை மக்களுக்கு போதிப்பது தடுக்கப்பட்டதாகும். எனினும் மார்க்க விழுமியங்கள் தொடர்பாக அவர்கள் பிரச்சாரம் செய்யலாம். இதை வைத்து யாரும் தவறாக எண்ண வேண்டாம். உலக கல்வியை கற்று ஒரு ஆசிரியர் மார்க்க விடயத்தில் உலமாக்களே முந்திவிட மாட்டார். எனினும் அவர் உலகக் கல்வியில் சிறந்தவர். உலகக் கல்வியை கற்பிக்கும் நோக்குடன் அவரை பின்பற்றினால் அதில் தவறு இல்லை. எனினும் ஆலிம் இல்லாத அவரிடம் மார்க்கத்தை படித்தல் ஆகாது. இதே போலத்தான் ஆன்மீகத்திலும். மக்களே, அறிந்து கொள்ளுங்கள், வெளிப்படையாக இறைவனின் அதிகாரம் கொண்டு தான் இறைநேசர் என உண்மையை சொல்லும் வலிமார்கள் குறைந்துவிட்டனர். அவர்கள் உலகிற்கு மறைந்து வாழ்கின்றனர். இங்கு நீங்கள் கொண்டாடும் பலர் போலிகளே. அவர்களை பின்பற்றி நரக குழியில் சிக்க வேண்டாம். இறைவனான அல்லாஹ்விடம் உரிமையாக கேளுங்கள், எனக்கு உண்மையான காமில் ஷைகை காண்பிக்குமாறு. எனினும் நீங்கள் பொடுபோக்காக போலியான அவர்களை நம்பினால் இறுதியில் நீங்களே நஷ்டவாளிகள். இறுதி நாள் வரை இறைவனுடைய வழிமார்கள் வாழ்வார்கள்.
அவர்களை கண்டு கொள்வது பின்வரும் நாட்களில் கஷ்டமாகலாம். இறைவனான அல்லாஹ் நம்மை உண்மை சுன்னத்துவல் ஜமாத்தில் சேர்ப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். என்றும் உங்கள் அன்புடன் முஹம்மத் முபஷிர் நக்ஷபந்தி.